top 10 people of the year by Ananda Vigadan in 2012. Now, I welcome Mr. Sundarajan to speak about One Health and climate change. Over to you, sir. I now request HOD Department of Maruthum to honor Sundarajan sir. Please, ma'am. I now welcome Sundarajan sir to take over the session. Welcome, sir. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சாப்பாட்டுக்கு பிறகு உங்களுடைய கவனத்தை கோருவது என்பது மிகவும் சிரமமான விஷயம் தான் தெரியும் எனக்கு. காலையிலேருந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு 4-5 பேரை பேச வச்சு சாப்பாடும் கொடுத்த பிறகு நாங்கள் இப்படி உட்கார வச்சு எங்களை கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் எனக்கு புரியுது. இதே நானும் கல்லூரியில் படித்தான் வந்திருக்கேன், எனக்கும் தெரியும். இந்த தேசிய சித்த நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சுற்றுச்சூழல் நாளை ஒட்டி இன்று ஏற்பாடு செய்துள்ள இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் மிகவும் முக்கியமான கருத்தரங்கமாக பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வருங்காலத்தில் சித்தா டாக்டரா இல்லை ஆயுர்வேத டாக்டரா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சமூகத்தில் பங்காற்ற போகிறீங்க. அந்த பங்களிப்பின் போது இப்பொழுது சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை அழைத்த நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், என்னுடன் உரையாற்ற வந்துள்ள அன்பிற்கினிய தோழர் காளிதாசன், இதற்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில், மருத்துவர் சிவராமன், மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன், இன்னும் பல பேராசிரியர் பெருமக்களுக்கு பூவுல என்பது சார்பில் பிற்பகல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ஒன் ஹெல்த் அல்லது ஒற்றை நலம் சொல்வோம். நீங்கள் உங்களோட கான்ஃபரன்ஸோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா அண்டமே பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்கள் கான்ஃபரன்ஸோட டைட்டில். கிட்டத்தட்ட அதுதான் என்னுடைய ஒரு தலைப்பாக நான் பார்க்கிறேன். ஒற்றை நலம் என்பதை தான் நான் தலைப்பாக பார்க்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு மனித சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிக மிக 5 முக்கியமான பிரச்சனைகளை ஒரு சேர சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது நாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னைக்கு கேட்கலாம், இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒரு 50,000 வருஷம் நடந்தது இல்லையா? நடந்திருக்கு. இப்பொழுது நடைபெறக்கூடிய பல்வேறு பல்லுயிரிய இழப்பு நடந்தது இல்லையா? நடந்திருக்கு. இப்போது வரக்கூடிய கோவிட் போன்ற தொற்று நோய்கள் முன்னாடி வந்தது இல்லையா? வந்திருக்கு. இப்பொழுது ஏற்பட்டுள்ள மாசு ஏற்பட்டது போல் முன்பதும் இல்லையா அப்படின்னா நடந்திருக்கு. ஆனால் காலநிலை மாற்றம், உயிர்களின் பேரழிவு, கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள், மிக அதிகமாகும் மாசுபாடு, மிக மிக அதிகமாகும் ஏற்றத்தாழ்வு, இந்த 5 தான் இன்னைக்கு மனித இனம் சந்திக்கின்ற மிக மிக முக்கியமான பிரச்சனைகளாம் பார்க்க வேண்டும். இந்த 5 பிரச்சனை உலகம் சந்திச்சிருக்கு, நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இந்த 5ஐயும் ஒரு சேர அட் த சேம் டைம் ஒரு சேர சந்திப்பது இதுதான் முதல் முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் முறை. ஏன்னா பல பேர் கேட்பாங்க, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்றீங்களே, உயிர்களின் பேரழிவுன்னு சொல்றீங்களே, இதுவரைக்கும் உலகம் 5 முறை உயிர்களின் பேரழிவை பார்த்திருக்கல, 5 முறை பார்த்திருக்கு மாஸ் எக்ஸ்டிங்ஷனை. மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்ன? மாஸ் எக்ஸ்டிங்ஷன்னா உலகத்தில் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்களில் 65-70% அழிஞ்சு போச்சுன்னா அதை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்றோம், உயிர்களின் பேரழிவுன்னு சொல்றோம். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது 6வது உயிர்களின் பேரழிவு, 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நோக்கி உலகம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடப்பதற்கு ஆன விஷயங்களையும் இதற்கு முன்னால் நடைபெற்ற 5 உயிர்களின் பேரழிவும் நாம் ஒப்பிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒப்பிட முடியாது என்பதுதான் பதிலாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 5 உயிர்களின் பேரழிவு நடைபெற்ற போதும் இந்த உலகத்துல மனுஷன் கிடையாது. டைனோசர் காணாம போச்சு, யானையின் முன்மணிவம் மேமோத் காணாம போச்சு, இன்னும் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் அற்று போச்சு, காணாம போயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு. ஆனால் அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் உயிர்களின் பேரழிவு நடைபெற்ற போதும் மனிதன் என்கிற இனம் இந்த பூமியில கிடையாது. இது முதல் விஷயம். 2வது, இதற்கு முன்னால் ஏற்பட்ட 5 உயிர்களின் பேரழிவின் போதும் அதுக்கான காரணங்கள் வேற்று கிரகத்திலிருந்து மோதிய விண்கற்களோ அல்லது இங்கே ஏற்பட்ட எரிமலை வெடிப்போதான் காரணமா இருந்துச்சு. ஆனால் இந்த புவியின் வரலாற்றில் முதல் முறையாக இந்த உலகம், இந்த பூமி, இங்கு வாழக்கூடிய உயிர்கள் 6வது உயிர்களின் பேரழிவை சந்திப்பதற்கு ஒரு உயிரினம் காரணமாக இருப்பது
அந்த ஒரு உயிரினம் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான். நாம தான் இந்த உலகம் 6வது உயிர்களின் பேரழிவை நோக்கி போய்கொண்டு போக ஒற்றை காரணியா இருப்பது நாம் மட்டும்தான். நமக்கெல்லாம் தெரியும், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமி முழுவதும் பனிப்படர்ந்த பிரதேசமா இருந்துச்சு. அந்த பனிப்பிரதேசம் ஐஸ் ஏஜ் நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம மாற்றத்துல உயிர்கள் தோன்றின. கடைசியாக தோன்ற உயிரினம் தான் மனுஷன். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், கடைசியாக தோன்ற உயிரினம் தான் மனிதன். அதனால சலீம் அலி அவர்கள் அழகா சொல்லுவார், மனிதர்கள் இல்லா உலகத்தில் பறவைகள் வாழலாம், ஆனால் பறவைகள் இல்லா உலகத்தில் மனிதனா வாழ முடியாது. ஏன் பறவைகள் இல்லா உலகத்தில் மனிதன் வாழ முடியாதுன்னா, பறவைகள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற பூச்சி இனங்கள்லாம் நம்ம சாப்பாட்டை அழிச்சிரும். வெறும் தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் மனிதர்களால் 4 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாது நண்பர்கள். தேனீக்கள் தான் நம்முடைய உணவில் 75% உணவை மரகந்த சேர்க்கை செய்கின்றன. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருவோம், பாலினேஷன், பூ பூத்து காயாகி கனியாது கிடைக்குன்னா காரணம் பாலினேஷன் தான், மரகந்த சேர்க்கை தான். இந்த தேனீக்கள் மட்டும் என்ன மரகந்த சேர்க்கை நடக்காது. அப்ப இந்த உலகத்தில் இந்த பூச்சியினங்கள்லாம் நம்ம சாப்பாட்டை அழிச்சிரும். பறவைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த பூச்சியினங்களை சாப்பிட்டு அந்த சமநிலையை வச்சுட்டே இருக்கு. அப்ப பறவைகள் இல்லைன்னா பூச்சியினங்கள் நம்ம உணவை அழிச்சிரும். பறவைகள் அந்த அந்த பூச்சிகளை சாப்பிட்டு நமக்கு தேவையான உணவு பாதுகாப்பை வழங்குகின்றன. அதனால்தான் சலீம் அலி அவர்கள் சொன்னார்கள், மனிதர் இல்லா உலகத்தில் பறவைகள் வாழலாம், பறவைகள் இல்லா உலகத்தில் மனிதனா வாழ முடியாது சொன்னார். இந்த 10,000-12,000 வருஷமா தான் நண்பர்களே, இந்த கடந்த 10,000 12,000 வருஷமா தான் மனிதர்கள் விவசாயத்தை கண்டுபிடித்து விவசாயம் செய்து குலங்களாகி குடிகளாகி பழங்குடி மக்களாக வாழ்ந்து அரசுகளாக மாறி இன்னைக்கு நாம் சொல்கின்ற மாடர்ன் நேஷன் ஸ்டேட், இன்றைக்கு புதிய உலகம் சொல்கின்ற ஒரு தேச கட்டமைப்பு இருக்குல்ல, ஒரு நேஷன் ஸ்டேட்னு சொல்றோம்ல, தமிழ்நாடு, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ரஷ்யான்னு சொல்றோம்ல, இந்த மாடர்ன் ஸ்டேட் வளர்வதற்கான அடிப்படை சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பூமியோட டெம்பரேச்சர் +10 இருந்து -10 வரைக்கும் வேரி ஆகும். இந்த 10,000 வருஷமா தான் இந்த புவியின் சராசரி வெப்பநிலை, வெப்ப அளவு சராசரி வெப்பத்திலிருந்து +1 போகும், இல்ல -1 போகும். அதுக்குள்ள போகாது, அதுக்குள்ள கூடாது, குறையாது. இந்த டெம்பரேச்சர், இந்த வெப்பநிலை ஸ்டெபிலைஸ்டா இருந்தனால்தான், சீராக இருந்தனால்தான் மனிதனால் விவசாயத்தை கண்டுபிடித்து ஒரு இடத்தில் வாழ்ந்து உற்பத்தியை பெருக்கி குலங்களாகி குடிகளாகி இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டா மாறி இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த புவியின் சராசரி வெப்ப அளவு +1 இருந்து -1 மட்டும் தான் வேரி ஆச்சு. அதுக்கு மேல வேரி ஆகல. நாம என்ன பண்ணிட்டோம், கடந்த 150-200 ஆண்டுகளாக தொழில் புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து எந்தெந்த பொருட்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ, அது புதைப்படிம எரிபொருள் சொல்லுவோம், ஃபாசில் ஃபியூயல் சொல்லுவோம். அந்த ஃபாசில் ஃபியூயல்ல என்ன, ஃபாசில்னா இறந்து மக்கி போனவை. அந்த மக்கி போனது என்னது, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்த காட்டுயிர்களும் தாவரங்களும் இறந்து மக்கி போனதான் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற நிலக்கரியும் எரிவாயும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான ஆண்டுகளாச்சு மக்கி போய் இன்னைக்கு நிலக்கரியாகவும் வாயுவாகவும் மாறுறதுக்கு. மக்கி போன காட்டுயிர்கள், மக்கி போன விலங்குகள் இன்னைக்கு வாயுவா கிடைக்குது, மக்கி போன தாவரங்கள் நமக்கு நிலக்கரியா கிடைக்குது. அவை எல்லாம் கார்பன். அந்த அந்த புதை அந்த பேரே புதைப்படிம எரிபொருள். அந்த பொருள்கள்லாம் பூமிக்கு தான் இருக்கணும். அதை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் நம்ம கார்பன் சேர்க்க சூரியனிலிருந்து வெப்பத்தை பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. சூரியனிலிருந்து வெப்பம் வரணும், பட்டு திரும்பி போயிடணும். சூரியனிலிருந்து வெப்பத்தை நாம் வெளியிடக்கூடிய கார்பன் தக்க வைக்க ஆரம்பிச்சது. தக்க வச்சது பூமியின் வெப்பத்தை அதிகரிக்க செய்தது. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்றோம், புவி வெப்பமாதல் சொல்றோம். இந்த புவி வெப்பமாதல் தான் காலநிலையில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்துகின்றன. மெல் கிப்சனோட வீடு, ஹாலிவுட்டின் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் மெல் கிப்சன் வீடு இப்ப கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் எரிஞ்சு போச்சு. நீங்க நம்புவீங்களா? 30,000 வீடுகள் அந்த காட்டுத்தீயில் எரிஞ்சு போச்சு. இது காட்டுத்தீ மட்டுமல்ல, நான் ஒரு 3-4 உதாரணங்களை சொல்றேன். இங்க திருவண்ணாமலையில இந்த கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் வந்த பொழுது ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. அந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்துருச்சா கரையை கடக்கலையா குழப்பம் வந்துச்சு. இந்திய வானிலை மையம் கரையை கடந்துச்சு சொல்லுச்சு. ஆனா தண்ணி சுயாதீன வெதர் பிளாகர்ஸ் இன்னும் கரையை கடக்கலன்னு சொன்னாங்க. ரெண்டுமே உண்மைதான், கரையை கடந்துருச்சு. ஆனால் கடலிருந்து நிறைய ஆற்றலை, நிறைய தண்ணி எடுத்துச்சு அந்த பெஞ்சல் புயல். திருவண்ணாமலை ஊரு, யாராவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில வந்திருக்கீங்களா? ஊத்தங்கரை ஊர்ல வெள்ளம் வரும் எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொன்னால் நான் அந்த மேலே விட்டு கிளைகிறேன். ஊத்தங்கரை ஊர்ல அப்படிப்பட்ட வெள்ளம் வந்துச்சு. இங்க திருவண்ணாமலை, இங்க நம்ம புகழ்பெற்ற ஒரு திருக்கோயிலுடைய ஊரு, அந்த அருணாச்சலேஸ்வரர் மலை அடிவாரத்துல ஒரு குடும்பம் வந்துச்சு.
அந்த குடும்பத்தோட ஆணோட பேர் வந்து ராஜ்குமார். அவரும் ஒரு மனைவியும் செங்கல் சூளை வேலை செய்யக்கூடியவங்க. அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு மாவட்டத்தில் இருக்க செங்கச்சூளை போய் வேலை செய்வாங்க. அந்த செங்கச்சூளை 1 மாசம் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து ஒரு பிள்ளைகளுடன் 2-3 நாட்கள் இருந்து விட்டு மறுபடியும் அவங்க வேலை செய்யறதுக்கு போயிடுவாங்க. இந்த பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த ராஜ்குமாரின் மனைவியின் தங்கைக்கு தான் இருந்துச்சு. அப்போ ரெண்டு வீடும் எதிர்த்து வீடு. அந்த அருணாச்சலேஸ்வரர் மலையடி வாரத்தில் அந்த வீடு, அந்த அருணாச்சல மலைன்னு சொல்றோம்ல, அந்த மலை கீழே வீடு. அந்த ராஜ்குமாரும் மனைவியும் 2 நாட்கள் பெஞ்சல் புயல் வருகிற 2 நாட்களுக்கு முன்பு தான் அந்த செங்கல் சூளையிலிருந்து திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பிள்ளையோட விளையாண்டுருக்காங்க. சாயந்தரம் இந்த மனைவியோட தங்கையின் பிள்ளைங்க வந்து விளையாண்டுருக்கா. வேற பக்கத்து வீட்டுல இன்னும் 2 பிள்ளைங்க வந்து விளையாண்டு மொத்தம் 7 பேர் வீட்டுல இருக்காங்க. அந்த வீட்டுல 7 பேர். ராஜ்குமார், அவர் மனைவி, அவர் மகள், அவர் மகன், எதிர்த்த வீட்டோட மனைவியோட தங்கையின் பிள்ளை, அருகாமை வீட்டுல இருக்க 2 பேர், 7 பேர் இருந்திருக்காங்க அந்த வீட்டுல. வரலாறு காணாத மழைப்பொழிவு அந்த பகுதியில் பெஞ்சுது. மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த அருணாச்சல மலையிலிருந்து அப்படி அடித்து வரப்பட்டன அந்த கற்கள் எல்லாம். அந்த கல்லெல்லாம் வந்து எங்க வீட்டு மேல வந்து விழுந்துருச்சு. மாநில பேரிடர் மீட்பு படையினர் வந்து கிட்டத்தட்ட 250-300 பேர் 36 மணி நேரம் போராடிதான் அவர்கள் 7 பேரையும் சடலமாக மீட்டார்கள். அந்த சடலத்தை இன்னைக்கு இன்னும் என்னால் அந்த விஷுவல்ஸை தாண்டி போக முடியாது. அந்த சடலத்தை மீட்கும் பொழுது அந்த ராஜ்குமார் வந்து அவருடைய பிள்ளை இனியாவை கட்டி பிடிச்சிருந்தாராம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா அம்மா 1 மாதம் கழித்து தங்கள் பிள்ளைகளை பார்க்க வருகிறார்கள். வந்து ஒரு மிகப்பெரிய இலச்சரிவு ஏற்படுது. அப்பா போய் பிள்ளையை காப்பாத்துற, அம்மா போய் இன்னொரு பிள்ளையை தூக்க போறாங்க. அந்த ராஜ்குமார் தன்னுடைய கை இடுக்கில் இனியாவை பிடித்திருந்து பிணமாக மீட்கப்பட்டார்கள் இருவரும். அதே மாதிரிதான் கேரளாவில் மல்லப்புரம் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அந்த ஒரு மல்லப்புரம் ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்தோட வாசல்ல 2 சவப்பெட்டிகள் வச்சிருந்தாங்க. 2 சவப்பெட்டிக்குள்ளேயும் அனேகான்னு 2 பெண் பிள்ளைகள். ஒருத்திக்கு வயசு 8, ஒருத்திக்கு வயசு 12. அந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள். கேரளாவை ஏன் நடந்துச்சு? 8 வயசுலும் 12 வயதும் இறக்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? என்ன நோய்வாய்ப்பட்டார்களா? இல்ல. கேரளாவின் மழைப்பொழிவு என்பது 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அந்த 3000 மில்லிமீட்டர் மழை எப்படிமா பெய்யும்? மே கடைசியில் ஆரம்பிச்சு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் பெய்யும். ஆனால் காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, மழை பெய்கின்ற நாட்களை குறைக்குது. ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். இது காலநிலை மாற்றத்தோட ஒரு கூறு. குறைந்த கால வெளியில் அதிதீவிர மழை பொழிவு. அன்னைக்கு அந்த வருஷம் 1500 மில்லிமீட்டர் மழை 3 நாட்களில் பெய்து கொட்டியது நண்பர்களே. அந்த கிராமத்துல 40 பேர் அடித்து செல்லப்பட்டுச்சு. இந்த வீட்டுல 2 பெண்களும் பக்கத்துல இருந்த ஆண்களும் சேர்ந்து 3 பிள்ளைகள் காப்பாற்ற, மொத்தம் 5 பேர் இந்த வீட்டுல பிள்ளைகள். கணவன் மனைவி, அவங்க தம்பி மனைவி, மொத்தம் 9 பேர் உங்க வீட்டுல. 5 பிள்ளைகள் சேர்ந்து மிச்சம் 3 பிள்ளைகள் காப்பாத்திடுவாங்க. 2 பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, எங்க இருக்காங்க தெரியாது. வேலைக்கு சென்ற கணவர்களுக்கு, ஆண்களுக்கு தகவல் சொல்ல முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் கட்டு, கம்யூனிகேஷன் கட்டு. ஸோ மறுநாள் 4 மணிக்கு ஏதோ பிடித்து அந்த ஆண்கள் வந்து வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. பார்த்தா 3 பிள்ளை தான் இருக்கும். 2 பிள்ளைகள் கேட்டால் தெரியாது, அவரும் தேடுவார்கள். ஒரு பிள்ளை சின்ன முனகுடன் மீட்கப்படுவாள், இன்ன பிள்ளை உயிரற்ற சடலமாக மீட்கப்படுவாள். அந்த முனகுடன் மீட்கப்பட்ட பிள்ளையை மருத்துவமனை கொண்டு போக முடியாது, ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் கட்டு. அவளும் உயிர் துறப்பாள். அந்த 2 பேரும் அந்த தேவாலயத்தின் வாசலில் சவமாக சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டு அந்த 2 சவப்பெட்டிகளையும் ஒரே சவக்குழுக்குள் அடக்கம் செய்தனர் பெற்றோர்கள். அந்த ஆண்டு மட்டும் 450 பேர் உயிரிழந்தார்கள் நண்பர்கள். கேரளாவில் 1,00,000 கோடி பொருட்சேதம். இது ஒவ்வொரு ஊரில் கதை சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு ஊரிலும் இதை போன்ற லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடிகள் பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாகிஸ்தான் கார்பன் எமிஷன்ல 1% கூட காரணம் கிடையாது. உலகத்தோட மிகப்பெரிய கார்பன் எமிட்டர் யாருன்னா அமெரிக்காவும் மேற்குள்ள நாடுகள் தான். ஆனால் 2 ஆண்டுகள் முன்பாக பாகிஸ்தானில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் அந்த நாட்டின் 2/3 பக்க நிலப்பரப்பை சூறையாடியது. 14 லட்சம் கோடி பொருளாதார இழப்பு பாகிஸ்தானுக்கு. நீங்க பாகிஸ்தான் ஃபெயில்டு ஸ்டேட், அது தோல்வியடைந்த நாடு. அந்த தோல்வியடைந்த நாட்டால் 14 லட்சம் கோடியிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாம் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த விதமும் சம்பந்தமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அவர்களுக்கு காரணமும் கிடையாது. யார் காரணம்? அமெரிக்காவும் மேற்குள்ள நாடுகளும் காரணம். ஆனால் அதற்கான துன்பத்தை, துயரத்தை அனுபவிப்பது இந்தியா, பாகிஸ்தான் போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் தான் அதற்கான துன்பத்தை அனுபவிக்கின்றன. நாங்க ஏன் அப்படி பார்க்கப்படுறோம்? ஓசை காளிதாஸ் வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி கவிதா முரளிதரன் பேசினாங்க, சுல்தான் சார் பேசினாரு, சிவராமன் சார். ஏன் பதட்டப்படுகிறோம்? இந்த பூமியோட வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்றால் முன்னாடி எப்படி எழுதுவோம்? பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் ஏடி, பிசி, ஏடி எழுதுவோம் இல்லையா? அது ஒரு மதம் சார்ந்து இருப்பதை நாம் எப்படி எழுத ஆரம்பிச்சோம்னா
பொது ஆண்டுக்கு முன்பாக காமன் எரா பிஃபோர் காமன் எரா அம்சம். ஆனால் அந்த பூமியில் மனிதனுடைய வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்றால் 2024 முன்பு 2024 பின்பு என்று நாம் எழுத வேண்டும். 2024 முன்பு ப்ரீ கிளைமேட் எரா, 2024 பின்பு போஸ்ட் கிளைமேட் எரா. ஏன் 2024 முக்கியமான ஆண்டு? இட்ஸ் a historical watershed year. மிக மிக முக்கியமான ஆண்டு 2024. ஏனென்றால் 2024 ஆண்டில் தான் முதல் முறையாக மனித இனம் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்ப அளவு உயர்வை முதன் முறையாக சந்தித்தது. இந்த நம்ம சந்திச்சது இல்லை இது வரைக்கும். இந்த 1.5 டிகிரிஸ் இன்க்ரீஸ முதல் முறையாக சந்தித்தது 2024 தான். அதனால்தான் உலகத்தோட மெட்ராலஜி எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்க, மனிதனோட வரலாற்றை, இந்த பூமியில் மனிதனின் வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் 2024 முன்பு 2024 பின்பு என்று எழுத வேண்டும் சொல்றாங்க. அந்த 2024 ஆண்டு, கடந்த ஆண்டு, உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பேரர் தினமும் நடைபெற்றுக் கொண்டே இருந்துச்சு. அது மழைப்பொழிவா இருக்கலாம், வெப்பமா இருக்கலாம், புயலாக இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், பனிப்பாறைகள் உருவதா இருக்கலாம், கடல் மட்டம் உயர்வா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு டிசாஸ்டர், ஏதாவது ஒரு பேரர் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் 365 நாட்களும் நடைபெற்ற ஒரு ஆண்டு எதுவென்றால் அது 2024 தான் நண்பர்களே. ஆனால்தான் பூமியில் மனிதனின் வரலாற்றை எழுதுவதற்கு ப்ரீ கிளைமேட் எரா 2024, போஸ்ட் கிளைமேட் எரா போஸ்ட் 2024 என்று உலகத்தின் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். We have moved from Holocene era to Anthropocene era. மனித செயல்பாடுகளால் உந்தப்பட்ட ஒரு உலகத்திற்குள் மனித இனம் சென்று விட்டது என்பதை திட்டவட்டமாக அறிவித்துட்டார்கள் 2024 பிறகு. நாம ஆந்த்ரோபோசின் எரால இருக்கோம். மனித செயல்பாடுகளால் உந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நாங்க சொல்றோம், கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்பது இன்னொரு டிசாஸ்டர் இல்ல, இன்னொரு பிரச்சனை அல்ல. இட்ஸ் நாட் another issue. எங்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், எப்ப பார்த்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம், என்வாரன்மெண்ட் பேசிட்டு இருக்கவங்க வேலையெல்லாம் கேட்பாங்க. எல்லா பிரச்சனையும் முக்கியம் தான். நீட்டு பிரச்சனை முக்கியம், ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம், நான் இது இல்லைன்னு சொல்ல. ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் காலங்கள் மாறும் பொழுதோ, ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டில் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது நண்பர்களே. இதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். We can see when it comes நினைச்சீங்கன்னா there will be nothing to see when it comes. இதை நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய இருத்தியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இட்ஸ் questioning our existence. Climate change is questioning our existence. இனிமேல் சுற்றுச்சூழலா, வளர்ச்சியான கேள்விலாம் கிடையாது. நம் கண் முன்னால ஒரே ஒரு கேள்வி தெரியுமா? பிழைத்திருக்க போகிறோமா, அழிந்து போக போகிறோம் தான் என்பதுதான் கண் முன்னால ஒரே ஒரு கேள்வி. இதற்கான பதிலை உங்களை போன்ற இளைஞர்கள் தான் தேடித்தர முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலநிலை மாற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஐபிசிசி என்கிற அமைப்பு ஒவ்வொரு 5 அல்லது 6 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஒரு மதிப்பீட்டு கால அறிக்கை வெளியிடும். 2021 அது 6வது மதிப்பீட்டு கால வெளியிட்டுச்சு. நாங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறோம்னு சொல்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு முக்கியமாக விஷயம், எஸ்பெஷலி உங்களை போன்ற இளைஞர்களுக்கு முக்கியமான விஷயமா சொல்றேன். 2021 ஆண்டு மதிப்பீட்டு கால அறிக்கை 6வது வந்துச்சு, ஐபிசிசியோட அறிக்கை. அந்த அறிக்கை தான் முதல் முறையாக சொன்னது, காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டுமே என்பதை எங்களால் மறுதலிக்க முடியாத வகையில் in unequivocal terms we have come to a conclusion that climate change is human induced. எங்களால் 100% சொல்ல முடிகிறது. முதல் முறையாக 5வது அறிக்கை சொல்லுது 80% ஹியூமன்ஸ் காரணம், 20% நேச்சுரல் சிஸ்டம்ஸ் காரணம். 4வது அறிக்கை சொல்லுச்சு, 3வது அறிக்கை சொல்லுச்சு. ஆனால் இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை தான் முதல் முறையாக சொன்னது, காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டும்தான் என்பதை எங்களால் மறுதலிக்க முடியாத வகையில் நிரூபிக்க முடிந்தது சொன்னது அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு. அது காரணம் அறிவியல் வளர்ந்திருக்கு, காரணப்படுத்தும் அறிவியல் சொல்லக்கூடிய ஆட்ரிபியூஷன் சயின்ஸ் வந்து வளர்ந்திருக்கு. அதனால நம்ம உறுதியா சொல்றோம். அதோடு அந்த அறிக்கை நிற்கவில்லை. அதற்கு பிறகு சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியமான வார்த்தைகள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 1986 பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்லி அந்த அறிக்கை. நீங்களா எப்ப பிறந்தீங்க? எப்ப? பிப்ரவரி மாதம் 1986 பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லைன்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை. ஜனவரி 2025
ஜனவரி 2024 விட வெப்பமான மாதம். பிப்ரவரி 2025 பிப்ரவரி 24 விட வெப்பமான மாதம். மே 2025 மே 2024 விட வெப்பமான மாதம். அது மட்டும் சொல்ல அந்த அறிக்கை. இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் தங்களோட 30வது வயதை எட்டும் பொழுது 2050 வாக்கில் இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேரிடரை இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் சந்திக்கும் என்று சொன்னது அறிக்கை சொல்லுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால நாங்க பூலோகல போட்டோம், இனிமேல் இயல்பான வாழ்க்கை என்பது டிசாஸ்டர்ஸ் இடையில் தான். the new normal life is life between disasters. ஒரு பேடர் வரும், அல்லது மீள்வோம், இன்னொரு பேடர் வரும், அதில் மீள்வோம், இன்னொரு பேடர் வரும், அதில் மீள்வோம். இந்த 2 டிசாஸ்டருக்கு இடையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் புதிய இயல்பு என்பதை சொல்லாமல் சொல்லியது அந்த ஆய்விற்கு சொல்லுச்சு. அதனால இவ்வளவு பாத்தப்படுறோம், அதனால இவ்வளவு அச்சப்படுறோம். ஏன் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் இந்த விஷயத்துல? ஏன் அண்டமே பிண்டம் என்ற தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. ஒற்றை நலன் என்கிற வார்த்தையை இப்போ அதிகமாக உலகம் முழுவதும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஒன் ஹெல்த், ஒற்றை நலன். மனித நலன் என்பதுமே தனியாலாம் கிடையாது. மனித நலன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சூழலியல் நலன் நன்றாக இருக்க வேண்டும், காட்டுயிர்கள் நலன் நன்றாக இருக்க வேண்டும், தாவரங்களின் நலன் நன்றாக இருக்க வேண்டும், மண்ணின் வளம் நன்றாக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் இருந்தால்தான் மனித நலன் என்பது இனிமேல் சாத்தியம் என்பதை சொல்லி சென்றுள்ளது கோவிட் போன்ற பெருந்தொற்று நோய்கள். கோவிட் என்ன சொல்லி போச்சு? இந்த உலகம் இதுவரைக்கும் நம்ம தொற்று நோயை பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கோம். 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல ஜஸ்டினியன் பிளேக் பெரிய பிளேக் வந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அப்ப மிகவும் பெரிய பேரரசாக இந்த ஒரு பைசாண்டியன் பேரரசை உலுக்கியது அந்த கொள்ளை நோய். இன்னைக்கு இருக்கின்ற துருக்கி, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா போன்ற பல்வேறு பகுதியில் சேர்த்ததான் பைசாண்டியன் எம்பையர். அந்த பைசாண்டியன் பேரரசின் தலைநகரம் கான்ஸ்டான்டினோபோல். அந்த கான்ஸ்டான்டினோபோல் இருந்து துவங்கி அந்த கொள்ளை நோய் அந்த பேரரசு முழுவதும் பரவியது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். அந்த நோயோட பேர் தெரியுமா? அப்பொழுது அந்த 2ஆம் நூற்றாண்டில் அந்த பைசாண்டியன் பேரரசை ஆண்ட மன்னன் ஜஸ்டினியன், அவன் பேர்ல வச்சாங்க ஜஸ்டினியன் பிளேக். 13ஆம் நூற்றாண்டுல பிளாக் டெத் கொள்ளை நோய் உலகம் பார்த்துச்சு. பிளாக் டெத். அந்த கொள்ளை நோயால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கத்தை குறைத்ததில் பிளாக் டெத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. எல்லாரும் வேடிக்கை பார்த்தார்கள். அரசன் வேடிக்கை பார்த்தான், அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தார்கள், சர்ச்சும் வேடிக்கை பார்த்துச்சு. அவங்க என்ன செய்ய முடியும்? அப்ப எல்லாம் வேடிக்கை பார்க்கிற மாதிரி நீ வேடிக்கை பார்த்தனா உனக்கே நான் மதிப்பளிக்க வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கத்தை குறைத்தது பிளாக் டெத் கொலை நோய். 14ஆம் நூற்றாண்டுல ஸ்பானிஷ் ஃப்ளூ பார்த்துச்சு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். ஸ்மால் பாக்ஸ், போலியோ, இவையெல்லாம் மனித சமூகம் பார்த்த கொள்ளை நோய்கள். ஸ்மால் பாக்ஸ் காரணமான வேரியோலாங்கிற வைரஸ், போலியோஸ்மித்திஸ் நோய் காரணமான போலியோ வைரஸ், இவை ரெண்டும் வெறும் வைரஸ் தான். இங்க இருக்குது. நீங்க தடுப்பூசி கண்டுபிடிச்சீங்க, இல்ல உங்க சுகாதாரத்தை மேம்படுத்துறீங்க, கட்டுப்படுத்துறீங்க. ஆனால் சார்ஸ், மெர்ஸ், நிப்பா, எபோலா இவையெல்லாம் விலங்கியல் தொற்று நோய்கள், ஜூனாட்டிக் டிசீசஸ். இந்த விலங்கியல் தொற்று நோய்க்கான வைரஸ்கள் இங்கே கிடையாது. இந்த விலங்கியல் தொற்று நோய்களால் உலகம் முழுவதும் 1984 முதல் 2018 வரை அந்த 25-30 ஆண்டுகள்ல கோவிட் நான் சேர்க்கல, கோவிட் சேர்க்காம நான் சொல்றேன். 1984 முதல் 2018 வரை உலகம் முழுவதும் இதை போன்ற விலங்கியல் தொற்று நோய்களால் உலகம் முழுவதும் எவ்வளவு இறந்திருக்காங்க? 3.25 கோடி மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் இதை போன்ற விலங்கியல் தொற்று நோய்களால். இதை நாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த ரெண்டும் வேற. வேரியோலா வைரஸ் வேற, சார்ஸ் வைரஸ் வேற, போலியோ வைரஸ் வேற, நிப்பா வைரஸ் வேற. இதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன் ஒரு பகுதி இருக்கு, ஒரு நகரம் இருக்கு. அதோடைய புறநகர் பகுதி ஹென்ட்ரா. அந்த புறநகர் பகுதி முழுவதும் குதிரை பந்தயங்களுக்கு புகழ்பெற்ற பகுதி. அங்க ஒன்லி ஹார்ஸ் ரேசஸ் தான் நடக்கும். ரேஸ் கோர்சஸ், குதிரைகள் மேயக்கூடிய புல்வெளிகள், பேடாக்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ், இந்த நகரம் முழுக்க இதா இருக்கும். அந்த நகரமே ஹார்ஸ் ரேஸ்க்கான நகரம் தான். அப்படி 1990களின் துவக்கத்துல 94-95 வாக்குல அங்க டிராமா சீரீஸ் குதிரை இருந்துச்சு. அந்த டிராமா சீரீஸ் குதிரை மிகவும் புகழ்பெற்ற ஒரு குதிரை. அது எந்த போட்டியில கலந்துட்டாலும் அது ஜெயிச்சிடும். டிராமா சீரீஸ் குதிரை ஒரு போட்டியில கலந்துக்க போனாலே அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த போட்டியை காண வருவாங்க. அந்த போட்டியை பார்த்து வெற்றி பெறுவதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் போட்டியிலிருந்து அந்த டிராமா சீரீஸ் குதிரை ஓய்வு பெற்றுச்சு.
ஓய்வு பெற்ற கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து ஒரு அதோடைய ஓனரோட பேர் வந்து விக்ரேல் ஒருத்தர். அவர் தான் அந்த குதிரையோட ஓனர். அந்த விக்ரேல் அந்த ட்ரெயினர் கம் ஓனர் அவர் தான். அவருடைய குதிரை லாயத்துல வந்து அந்த டிராமா சீரிஸ் குதிரை இருக்குது. அந்த குதிரை ஒரு நாள் கருவுற்றுச்சு. கருவுட்டோடனே என்ன பண்ணுவானா விக்ரேல் பொதுவா தன்னமுள்ள குதிரைகளை காலில் கூட்டிட்டு போய் ஒரு புல்வெளி பகுதியில் மேய விடுவார். மேய விட்டு திருப்பி வந்துடுவாரு. ஒரு நாள் கழித்து 2 நாள் கழிச்சு திருப்பி அந்த குதிரைகள்லாம் வரும். அப்படி டிராமா சீரிஸ் குதிரையை போய் மேய விடுறாரு. மேய விட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது அவருக்கு. உங்க டிராமா சீரிஸ் குதிரை வந்து ரொம்ப அயற்சியா படுத்திருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி சோர்வா படுத்திருக்கு, நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. அவர் விக்ரேல் வந்து ஏதோ வேலையா இருக்காரு. தன்னுடைய துணைவியை கூப்பிட்டு பார்ட்னரை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்களும் ஒரு ட்ரெய்லர் எடுத்து போறாங்க. அப்புறம் டிராமா சீரிஸ் குதிரை சோர்வா அவர் மரத்துக்கு கீழே படுத்திருக்கு. வாயை திறந்து பாக்குறாங்க. அது சாப்பிட்ட புல்லும் கேரட்டும் அப்படியே இருக்குது. அது உள்ள போகவே இல்லை. சரி ஏதோ பிரச்சனைக்கு சொல்லி ட்ரெய்லர்ல தூக்கி போட்டு அவங்களோட அந்த குதிரை லாயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க பீட்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு வெட்டினரி டாக்டர். அவரை கூப்பிட்டு இந்த குதிரையை பார்க்க சொல்றாங்க. அவர் வராரு, பாக்குறாரு. சரி ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆட்டிருக்குன்னு சொல்லி சில டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ஊசி போட்டு நீங்க எது பிரச்சனைனா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடாரு. மறுநாள் காலை ஒரு 4 மணி இருக்கும். இந்த குதிரை லாயத்துலேருந்து அந்த வெட்டினரி டாக்டருக்கு ஒரு ஃபோன் போகுது. இந்த மாதிரி நீங்க சீக்கிரம் வாங்க, டிராமா சீரிஸ் குதிரை செத்துக்கிட்டு இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாரு. அவர் அடிச்சு பிடிச்சு போறாரு. அவர் போனால் அவர் கண் முன்னால் டிராமா சீரிஸ் குதிரை வந்து உயிரிழந்து விடும். உடனே கான்ஸ்பிரசி தீரெல்லாம் பழக்க ஆரம்பிச்சிடும். அந்த டிராமா சீரிஸ் குதிரையில ஓனரே கடன் தொழில இந்த டிராமா சீரிஸ் குதிரையை கொண்டுட்டாரு அப்படி சொல்லி பழக்க போல கான்ஸ்பிரசி தீரிஸ் தான் அதிகம் பறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சில நாட்கள் தான். அதுக்கு அடுத்தது அந்த குதிரை லாயத்தில் சில குதிரைகள் இறக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கின்ற குதிரை லாயங்களில் குதிரைகள்லாம் இறக்க ஆரம்பிக்கும். ஒரு வாரத்தில் நூற்றுக்கணக்கான குதிரைகள் இறந்துவிடும். அந்த பகுதியே பரபரப்பாயிரும். அந்த விக்டோரியா மாகாணம் ஒரு குழு அமைப்பாங்க. அதில் வந்து வைராலஜிஸ்ட் வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் குழு வைப்பாங்க. குழு வச்சு ஆய்வு பண்ண சொல்லுவாங்க. அவர்கள் இந்த ரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கன் ஹார்ஸ் சிக்னஸ் ஒரு வைரல் நோய் இருக்கு, குதிரைக்கு வரக்கூடிய நோய், அதுவான்னு பார்ப்பாங்க. அது கிடையாது. வேற ஏதாவது நோயெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து பெரிய ஆய்வா போயிட்டு இருக்கும். எதுவும் கிடையாது. சரி ஏதோ புது வைரஸ் வந்திருக்கு. அந்த வைரஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம்? அந்த ஊர் பேர் என்ன? ஹென்ட்ரா. ஹென்ட்ரா வைரஸ் பேர் வச்சிடறாங்க. இதுக்கு நல்ல அந்த பீட்டர் அந்த விக்ரேல் சொல்லக்கூடிய அந்த குதிரை லாயத்தோட முதலாளி இருக்கலாம், அவரும் இறந்து போயிடுறாரு. அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு இறந்து போயிடுறாரு. ஸோ 2 மனித உயிர்கள் போய்விட்டா, நூற்றுக்கணக்கான குதிரை உயிர்கள் போய்விட்டேன். ஸோ இதை ஆய்வு பண்ணும்போது இவங்களுக்கு என்ன பேர், புது வைரஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும். அவங்க என்ன பண்ணுறது தெரியாது. சரி இது புது வைரஸ் ஆகும் சொல்லி பேர் வச்சிருவாங்க. ஹென்ட்ரான் வைரஸ் பேர் வச்சிருவாங்க. அந்த வைரஸ் பேர் ஹென்ட்ரா. ஏன்னா ஊர் பேர் ஹென்ட்ரா. ஹென்ட்ரா பேர் வச்சுவாங்க. ரைட், ஓகே, பேர் வச்சாச்சு. எங்க இருந்துச்சு இந்த வைரஸ்? எப்படி இருந்துச்சு இந்த வைரஸ்? அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு 6 மாதம் கழித்து இந்த குதிரைகள் எங்க மேயுமோ அந்த புல்வெளி பகுதியில மரங்கள்ல வந்து பழந்திரி வவ்வால்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு வவ்வால் ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துல போய் அடிச்சு ஷாக் அடிச்சு இறந்துரும். அந்த வவ்வால் இருந்து ஆய்வு பண்ணுவாங்க. அதுல பார்த்தா இந்த ஹென்ட்ரா வைரஸ் ஒரு ஒத்து போகக்கூடிய வைரஸ் வந்து அந்த வவ்வால்கள் இருக்கும். சரி, அப்ப இந்த வவ்வால் இருந்தா வைரஸ் வந்து குதிரைக்கு வந்துருச்சு அப்படி முடிவுக்கு வந்துருவாங்க. சரி, ரைட், ஓகே, வவ்வால் வந்துருச்சு. ஏன் இந்த ஹென்ட்ரா வைரஸ் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய கங்காருவையோ கோலார் கடியவோ ஏன் பாதிக்கவில்லை? ஏன் குதிரையை மட்டும் பாதிச்சிருக்கு அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா இயல்பா? அப்பதான் முடிவுக்கு வர்றாங்க, குதிரைகள் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமானவை கிடையாது. வெள்ளக்காரன் ஆஸ்திரேலியாவுக்கு போனப்ப கொண்டு போன உயிரினம்தான் குதிரை. அப்ப அந்த ஹென்ட்ராவோட பாட்டியோட தாத்தாவோட பாட்டியோட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதற்கு? இந்த ஹென்ட்ரா வைரஸ் வவ்வால் இந்த ஹென்ட்ரா வைரஸை தாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இந்த கங்காருக்கும் கோலார் கடிக்கு வந்துருச்சு. ஏன்னா பரிணாம மாற்றத்தில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஹென்ட்ரா வைரஸை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கட்டமைப்புடன் ஒரு புதிய உயிரினம் வருது. எங்கிருந்து? வெள்ளக்காரன் கொண்டு வைக்கிறாங்க ஆஸ்திரேலியால. அப்ப அந்த ஹென்ட்ரா வைரஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காத்திருந்து குதிரை வந்தவுடன் குதிரையை தாக்கி, குதிரை வந்து மனுஷனை தாக்கி, குதிரைகளும் இறந்தன, மனுஷன் இறந்து போனாங்க. அப்பதான் அவருக்கு இந்த வைரஸ் பத்தி தெரிய வருது, ஹென்ட்ரா வைரஸ் பத்தி. அதே மாதிரி நிப்பா வைரஸ் பத்தி 1997 நிப்பா வைரஸ் கிடையாது. மலேசியா, இந்தோனேசியா பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ பல நூற்றுக்கணக்கான வவ்வால்களை இடம்பெற செய்யுது. அந்த வவ்வால்கள் பழந்திரி வவ்வால் வெளியே போகுது. அங்க போய் பக்கத்தில் இருக்கின்ற இந்தோனேசியா, மலேசியாவில் இருக்கின்ற வயல்கள் இருக்கின்ற பழங்களை சாப்பிடுது. அந்த பழங்களை சாப்பிட்டு அதன் எச்சிலோட அந்த பழங்கள் கீழே விடுது. அந்த எச்சில் விழுந்த பழங்களை பன்றிகள் சாப்பிடுது. அந்த பன்றிகள்கிட்ட நமக்கு சுற்றியதான் நிப்பா வைரஸ். இதே மாதிரி எபோலா, இதே மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான விலங்கியல் தொற்று நோய்கள். டெய்லி நிப்பா வராது, டெய்லி எபோலா வராது, டெய்லி சார்ஸ் வராது. எப்பமா வரும்? இந்த காட்டுயிர்களுக்கு எப்பெல்லாம் அழுத்தம் ஏற்படுதோ, ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ,
நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்த என்ன வரும்? பிபி வரும், சுகர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். அது மாதிரி காட்டுயிர்களுக்கு அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் எச்சில் மூலமாகவோ எச்சம் மூலமாகவோ இந்த வைரஸ் பரவுவதாகவும் தொற்றுவதாகவும் நுண்ணுயிராக சொல்கிறார்கள். அப்ப இதை போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள் பராமரிப்பதற்கு 4 அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. முதலில் நாம் காட்டுயிர்கள் வாழக்கூடிய காடுகளை காப்பாற்ற வேண்டும். காட்டு எங்க வாழும்? காட்டுல வாழும். நீ காட்டுக்குள்ள போய் 8 வழிச்சாலை அமைக்கிறேன், நிலக்கரி சுரங்கம் அமைக்கிறேன்னா அந்த காட்டுயிர்கள் தன்னுடைய வாழ்விடங்கள் இழப்பதாக ஒரு அழுத்தத்தில் இந்த வைரஸ்கள் எச்சில் மூலமாக எச்ச மூலமாக பிற உயிருக்கு தொற்றும். இரண்டாவது, அர்பனைசேஷன், கட்டுக்கடாக போகக்கூடிய ஒரு நகர்மயமாதல். மூன்றாவது, இல்லீகல் வெட் மீட் ட்ரேட். இப்போ நமக்கு சார்ஸ் வந்துச்சுல, அது எங்கிருந்து வந்துச்சு? ஊகான்ல இருக்கக்கூடிய ஒரு கள்ளச்சந்தை. அது ஒரு இல்லீகல் மார்க்கெட். ஒரு பக்கம் வவ்வால்களும் இன்னொரு பக்கம் அலுங்குகளும் அடுக்கி வச்சிருக்காங்க. வவ்வால்கிட்ட இருந்து அலுங்குகள்கிட்ட போய் அலுங்குகள்ட்ட இருந்து நமக்கு தொற்றியதாக நுண்ணுயிராக சொல்கிறார்கள். அப்ப இல்லீகல் உணவிற்காகவோ மருந்திற்காகவோ வேட்டையாடப்படும் காட்டுயிர்கள் ஒரு மூன்றாவது முக்கியமான காரணம். நான்காவது, இயல்பாக நம் உடம்பில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், தேவைக்கு அதிகமாகவோ தேவையில்லாமலோ நாம் உட்கொள்ளும் ஆன்டிபயோட்டிக்ஸ் முக்கியமான காரணம். இந்த 4ம் தான் சார்ஸ் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள் பரவுவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதை நுண்ணுயிராக சொல்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுது? உங்க தாவரங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில ஆங்கில இந்து பேப்பர்ல பயோ ஹாப்பினஸ் வார்த்தையை சௌமியா சாமினா அவர்கள் பயன்படுத்திருக்காங்க. பயோ ஹாப்பினஸ். பயோ ஹாப்பினஸ்னா நம்மை சுற்றி இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம மண் வளம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய தாவரங்கள் காக்கப்பட வேண்டும், நம்முடைய சூழலியல் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய காட்டுயிர்கள் செழிப்போடு வாழ வேண்டும். நீங்க யாராவது ஒருத்தர் உருமாறிய போலியோ வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூட்டேட்டட் வேரியோலா வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். ஆனால் இந்த உருமாறிய கோவிட் வைரஸ் சார்ஸ் கோவ் வைரஸ் நமக்கு கேள்விப்படுவோம். ஏன்னா அந்த விலங்கியல் தொற்று நோய்கள், விலங்கியல் கிருமிகள், விலங்கியல் வைரஸ், ஜூனாட்டிக் வைரஸஸோட அடிப்படையே மியூட்டேஷன் தான். மியூட்டேஷன் தான் வாழ வைக்குது. நம்மளை எப்படி ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணி நம்ம தள்ளோம்னா நம்ம எப்படியாவது வாழ ட்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த வைரஸ்களும். நீங்க அதை வேக்சின் போட்டோ இல்ல உங்களுடைய பல்வேறு விஷயங்கள் செய்தோ அந்த வைரஸை கட்டுப்படுத்த நினைச்சீங்கன்னா அது மியூட்டேட்டா இன்னொரு ஸ்பீஷியா ஓமிக்ரானா மாறும். ஏன்னா அது அதோட அடிப்படையே மரபணு பிறழ்ச்சி தான், மியூட்டேஷன் தான். அப்ப இன்னைக்கு உங்களை போன்ற இளம் மருத்துவருடைய மிக மிக முக்கியமான பணி என்பது காலநிலை மாற்றம் எந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். லான்செட்டோட அறிக்கை என்ன சொல்லுச்சு? கிளைமேட் அண்ட் ஹெல்த்னு. Climate change will undo the progress that the humanity has achieved in terms of public health in the last 150-200 years. கடந்த 150-200 ஆண்டுகளாக மனித இனம் சுகாதாரத்துறையில் பெற்ற முன்னேற்றங்களை இல்லாமல் செய்துவிடும் காலநிலை மாற்றம் என்று சொன்னது அந்த லான்செட் அறிக்கை. டெங்கு பரப்பக்கூடிய வைரஸோட வாழ்வு காலம் டபுள் ஆயிடுச்சு. மிக அதிகமாக வெள்ளமும் மிக அதிகமாக வறட்சியும் வந்தால் ஹீட் ஸ்ட்ரெஸ் வரும், இல்ல டயரியா வரும். டெங்கு, அதாவது வெக்டர் பார்ன் டிசீஸ் சொல்லக்கூடிய டெங்கு போன்ற கொசுகளால் பரப்பக்கூடிய நோய்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஃப்ளட் ரிலேட்டட் இல்னஸ் அதிகமா இருக்கும். ஹீட் ரிலேட்டட் ஸ்ட்ரோக்ஸ். நீங்க ஒரு மனுஷனால நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் ரஃபா, நீங்க வெளியே 45-46 டிகிரி செல்சியஸ் போச்சு என்ன ஆகும்? நம்முடைய உடம்பு தன்னைத்தானே குளிர்விக்கும் தன்மையை இழந்துரும். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மெகா சிட்டிஸ்ல, மாநகரங்கள்ல தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி தெரியுமா? சென்னை தான். சென்னையில பகல் டெம்பரேச்சரோட நைட் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிருச்சு. நைட் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா என்ன ஆகும்? பகல்ல நம்ம உடம்பு வெப்பத்தை தாங்கும், இரவுல குளிர்விக்கும். அதான் நம்ம சிஸ்டம். அது இல்லாமல் போய்விட்டால் முழுவதுமாக நாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீக்காளி போல ஆயிடுவோம். அதனால ஹீட் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸ், மரணங்கள் அதிகமாக நடக்குது. அப்ப நீங்க சூழலியல் நலன், தாவர நலன், காட்டுயிரின் நலன், மண் வளம், இவை எல்லாம் ஒன்றாக சேர்வதுதான் ஒற்றை நலன் என்கிற ஒரு புது விஷயத்தை உலக நாடுகள் எல்லாம் வலியுறுத்தாங்க. இட்ஸ் ஒன் ஹெல்த். உங்களை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. மனித இனத்தை மட்டும் தனியாக பிரித்து வைக்க முடியாது. மனித இனம் நன்றாக செழிப்பாக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றால் காட்டுயிர்கள் வளமாக இருக்க வேண்டும், காடுகள் வளமாக இருக்க வேண்டும், தாவரங்கள் வளமாக இருக்க வேண்டும், மண் வளம் மிக்காக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டும், குறைய வேண்டும். இன்னைக்கு யார் அதிகமா பாதிக்கப்படுறான்னா மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் தான். நீங்க அழகா இன்னைக்கு நான் ஒரு
நம்ம ஒரு பூவில் இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்தாங்க. இங்க டி நகர்ல போய் ஒரு பழம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு அம்மாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. அந்த அம்மா வந்து சொல்றாங்க, 25-30 வருஷமா நாங்க வந்து கல்யாணம் ஆகி இந்த டி நகர்ல நடைபாதையில பழங்கள் விற்று தான் என் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறேன். இப்ப எனக்கு நஷ்டம் தான் கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப பசங்க கேட்கறாங்க, ஏன் பழம் எல்லாம் குடிக்கலாம் செய்யுது, உங்களுக்கு நஷ்டம் இருக்கிறாங்க. இல்ல கல்யாண புதுசுல நான் பழத்தை விற்க வருவேன், வரும்போதே எங்க வீட்டுல இருந்து 2 பாட்டில் தண்ணி கொண்டு வருவேன், சாப்பாடு கொண்டு வருவேன். அந்த தண்ணியும் சாப்பாடும் குடிச்சு தான் மாலை வரைக்கும் இருப்பேன். மாலையோட லாபத்தை எடுத்து போய் வீட்டுல போய் பசங்க சாப்பாடு ஆக்கி போடுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சான், ஹீட் இன்க்ரீஸ் ஆனனால அவங்க 2 பாட்டில் தண்ணியோடு நிக்க முடியலையாம். ஸோ காலையில் அவங்க அங்கே உட்காரோம்னா ஒரு இளநீ குடிக்கிறாங்க, மத்தியானம் ஒரு பழச்சாறு குடிக்கிறாங்க. ஸோ இந்த இளநிக்கும் பழச்சாருக்குமான காசு தான் அவங்களுடைய லாபம். இது குறைஞ்சு போச்சு, அவங்க நஷ்டம் தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது ஹீட் அதிகமாச்சுன்னா நம்மளே போன்ற மிடில் கிளாஸ் வந்து ஏசியோட டெம்பரேச்சர் குறைச்சு வைப்பா, இல்லை ஏசியோட ரேட்டிங் கூட்டி வாங்குவான்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கின்ற கிக் ஒர்க்கர்ஸ், கட்டிட தொழிலாளிகள், விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளிகள், ரோடு போடக்கூடியவங்க, சைக்கிள் செல்லக்கூடியவங்க, ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, பெண்கள் என்ன ஆவாங்க? நம்முடைய பொது சிந்தனைக்கு வரதே இல்லை. நான் இங்க குறிப்பிட்டு சொல்வது, அவங்க கவிதா முரளிதரன் சொன்னாங்கல்ல, இந்த உலகம் பெண்கள்கிட்ட இருந்த வரைக்கும், இந்த நில உரிமை பெண்கள்கிட்ட இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு நில உரிமை பெண்கள்கிட்ட இருந்து ஆண்கள் போச்சோ அதுதான் பிரச்சனை. ஏன் பெண்கள் இங்க அதிகமாக இருக்கிறது நான் சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற கடமையும் பொறுப்பும் மிக்கவர் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலக அளவில் எந்தெந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கோ அந்த போராட்டங்கள் பெண்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் தான். அது போல வெற்றி பெற்றிருக்கு, வெற்றி பெறாமல் இல்லை. மரபணு மாற்றப்பட்ட பயிருக்கு எதிராக குடங்குணம் விஷயத்திலும் சரி, மகானில் ஏற்பட்ட நிலக்கரிக்கு எதிரான போராட்டங்களும் சரி, நர்மதாக்கு எதிரான போராட்டங்களும் சரி, எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்தார்களோ அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன. அந்த போராட்டங்கள் வெகு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்ப இங்க மருத்துவர்களாக இருக்க நீங்கள், உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. நம்ம வந்து நம்முடைய மருத்துவம் காலநிலை மாற்றத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக மாற வேண்டும். நம்முடைய மருத்துவம் என்பது வெறும் நோயை வந்து பிரிச்சு பார்க்க மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்வியல் சூழல் குறித்தும் நாம் கவலைப்படவும் அக்கறைப்படவும் வேண்டும். அதான் மருத்துவர்கிட்ட வந்து பேசுறோம். மிக அதிகமாக சந்திக்க போவது மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் தான். கிட்னி டிசீஸ் வருங்கிறாங்க, லங் டிசீஸ் வருங்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வருங்கிறாங்க, கார்டியாக் அரெஸ்ட் வருங்கிறாங்க. இவையெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் வரக்கூடிய, இன்டியூஸ் பண்ணக்கூடிய, இன்னும் அதிகமாகக்கூடிய நோய்கள் என்று மருத்துவம் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறது. சிகேடி கிட்னி டிசீஸ் அதிகமாகுது. டாக்டர் சக்தி சொல்றாரு, நெஃப்ராலஜிஸ்ட், அவர் சொல்றாரு. அப்ப நீங்க எல்லோருமாக மருத்துவர்களாக இணைந்து, நீங்க உங்ககிட்ட இருக்க பெரிய ஆயுதம் தாவரங்கள், ஹெர்ப்ஸ். இந்தியா உலகத்தோட கிட்டத்தட்ட 18% டைவர்சிட்டி இந்தியால தான் இருக்குது. நிலப்பரப்புல 2% இருக்கலாம், ஆனா 18% டைவர்சிட்டி இந்தியா, தாவரங்களாக்கலாம், விலங்குகளாக்கலாம். அப்ப இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்குள்ளது. அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவர்களுக்கு உள்ளது. சித்தம்னாலே அறிவு சம்பந்தப்பட்டது. நம்ம வந்து வேத பரப்பு கிடையாது, நம்ம சித்த பரப்பு. நம்ம சித்த பரப்பு என்பது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், அறிவியல் நமக்கு சொல்லுகின்ற விஷயம். அப்ப சித்தர்களாகிய சித்த மருத்துவ உங்களுக்கு கூடுதல் பொறுப்பும் கடமையும் இருக்குது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் இப்படி நான் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து அவநம்பிக்கை விதைக்க வரல, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விதைக்க தான் வந்திருக்கேன். ஒரு உலகம் நமக்கு அறிவியல் சொல்லுது, நாம் கார்பன் உமிழ்வை குறைத்துக் கொண்டால் நிச்சயமாக இருந்து தப்பித்தோட முடியும் அறிவியல் சொல்லுது. நாம் நம்முடைய சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தினால் இதை எதிர்கொள்ள முடியும் சொல்லுது. அப்ப இந்த பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கேன். இங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இது குறித்து கவனப்படுத்தி, அக்கறையோடு எங்களுடைய மருத்துவ தொழிலையும் சேர்த்து காலநிலை மாற்றம், ஒற்றைமை குறித்த விஷயம் சிந்தித்து செயல்படும் என்றால் நிச்சயமாக இந்த கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அவங்க கவிதா முரளிதரன் கூட சொன்னாங்க, வாங்காரி மாத்தாய். அவங்க வந்து யாருன்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி வாங்காரி மாத்தாய் தான். அவங்க நோபல் பரிசு வாங்குறதுக்கு உலகத்துக்கு வாங்காரி மாத்தாய் யாரும் தெரியாது. அந்த பரிசு வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரப்ப அங்க இருக்கின்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் அங்க நிற்கிறாங்க. நீ யாரு தாயின்னு கேட்கறாங்க. நான் சொல்லியிருப்பேன், நான் சுந்தரராஜன், நான் பூல இருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க ஒரு வாங்காரி மாத்தா இல்லையா, அவங்க ஒரு கதை சொல்றாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது, அந்த காட்டுல இருக்க பெரிய பெரிய விலங்குகள், சிங்கம், புலி, யானை எல்லாம் படுத்து உறங்குது. எல்லாம் படுத்து உறங்குது. ஒரே ஒரு சின்ன உயிரினம், தேன்சிட்டு, ஹம்மிங் பேர்டு, அது மட்டும் பறந்து போய் அவரை சின்ன அழகுல ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு அந்த தீ மேல ஊத்துது. ஒரு தடவை அல்ல, போது எடுக்குது, ஊத்துது, செஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முயல் குட்டி அந்த ஹம்மிங் பேர்டை கூப்பிட்டு கேட்டுச்சாம், நீ அவ்வளவு பெரிய விலங்கு, யானை படுத்திருக்கு, அது தும்பிக்க தண்ணி கொஞ்சம் நினைச்சா ஒரு நிமிஷம் அனுப்பிச்சிடலாம், சிங்கம் படுத்திருக்கு, புலி படுத்திருக்கு, நீ தம்மா துண்டு லில்லி புட்டான், ஒரு சின்ன உயிரினம், ஒன்னால் என்ன செய்யும் கிடைச்சான் அந்த முயல் குட்டி. அதுக்கு அந்த தேன்சிட்டு ஹம்மிங் பேர்டு பதில் சொல்லிச்சான், என்னால் எதை செய்ய முடியுமோ, எவ்வளவு காலம் செய்ய முடியுமோ,
எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதுவரை நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிச்சான் அந்த ஹம்மிங் பேர்டு. இந்த கதை மற்ற விலங்குகள் போச்சான். மற்ற விலங்குலாம் சேர்ந்து இந்த காட்டுத்தீயை அணைச்சாங்களாம். வாங்காரி மாத்தை சொன்னாங்க, நான் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக மாற விரும்புகிறேன், இருக்க விரும்புகிறேன் சொன்னாங்க. நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக மாற வேண்டிய காலகட்டம் இது. நிச்சயமாக நீங்கள் மாறுவீர்கள். நம்முடைய பூமிங்கிறது நம்ம தாத்தா பாடம் சொத்து கிடையாது, நம்ம பேரம்பெற்றிருவாங்க கடன். அதை வட்டியும் முதலுமாக அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்குள்ள தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.